முதல்ல ஆர்ட் ஆக்டருங்கிறவன் முதல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், ஓவியனாக இருக்கணும். ஒரு வியூ வரைகிற மாதிரி தெரியணும், ஒரு பிளான் பண்ண தெரியணும், செக்ஷன் வரைய தெரியணும், எலிவேஷன் வரைய தெரியணும். அப்படிங்கிறது டிராயிங், பெயிண்டிங் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவனுக்கு என்ன அதை செஞ்சு கொடுக்க முடியும், இது எப்படி இன்னொருத்தட்ட காட்ட முடியும்னு தெரியணும். சில நேரங்களில் நாங்களே ஏஐயில் படப்படன்னு கிரியேட் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அவங்களும் அப்ரிஷியேஷன் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனால் அது பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, அதில் உயிர் வராது. உயிர் வரணும் அப்படிங்கிறது நம்ம 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 மனசுலேருந்து அந்த கோடு வரணும். அந்த கோடு தான் செட்டாக ரெடி ஆகும். எப்படி இளையராஜா மியூசிக் எப்படி ஒரு பேப்பர்லேருந்து வருதோ அது மாதிரி எங்கள் சாரோட ஒர்க்கு அப்படி ஒரு கோடுலேருந்து அப்படி வரும். அப்படி வேந்துருக்குறோம். அப்படி வேந்து நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள், நம்ம ஒரு குட்டி ஆள் அப்படி மாதிரி இருக்கும். சாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சுந்தரபாண்டியன், அண்டாவ காணோம், ஏஸ், நல்ல நாள் பார்த்து சொல்றேன் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் கலை இயக்குனர் ஏ.கே. முத்து அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, ஆர்ட் டைரக்டரா 25 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் சினிமாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ இந்த 25 இயர்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இருக்கு, அது ஒரு இதுதான், ஸ்ட்ரகிளான இதுதான் அந்த ஃபீல்டு. ஆனால் முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த 25 வருஷம் நீங்கள் ஸ்ட்ரகிள்னு சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க அண்டாவ காணும் படத்திற்காக ஆர்ட் டைரக்டரா. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஒரு அது அரசுகிட்ட இருந்து கிடைச்சி நமக்கு ஒரு அரசு ரெகக்னைசிங் மரியாதைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தாம்மா, நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஒர்க் பண்ணும்போது என்னைக்காவது யோசிச்சிங்களா சார்? இல்லை, அப்படி நம்ம எந்த படத்துலையுமே நம்ம கதை கேட்குறப்போ இந்த கதையை எவ்வளோ யதார்த்தமாக ஆனால் பின்புலத்தை நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படி தான் ஒரு வாட்டி நினைப்போம். இதில் இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒர்க்குக்குமே அப்படி நம்ம நினைக்கிறது கிடையாது. ஒரு டிராயிங் வரைகிறதுனா கூட இந்த டிராயிங்கு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவார்டு கிடைக்கணும் அப்படி நம்ம நினைக்கல. நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம வரைஞ்சி ஒருத்தட்ட காட்டுறோம், பார்க்குறவங்க ரசிக்கட்டும், இந்த எண்ணத்தில் தான் நம்ம வேலை செய்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த கதைக்கு டைரக்டர் சொல்லக்கூடிய கதையை எவ்வளோ யதார்த்தமான பின்புலத்தை நம்ம உதவி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணுறோம். அது அந்த ஆண்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனில் நம்ம படமும் சேர்றப்போ சந்தோஷம் கிடைக்கும். அண்ட் சார், ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன சார்? ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது விஷுவலாக கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பர்சனலாக ஒரு ஹோம்ஒர்க்காகவும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? ஆமாம், ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா ஒரு கதையை கேட்டுட்டோம்னா இந்த கதைக்கு எந்த மாதிரி பேக்ட்ராப்பு அவர் டைரக்டர் அவர் கதை சொல்கிறப்பையோ சரி, இல்லை கதை படிக்கிறப்பையோ நமக்கு அந்த பின்புலம் நமக்கு காட்சியாக நமக்கு வந்துடும். அந்த கிராமத்து பின்புலமாக இல்லை நகரத்து பின்புலமாக அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் நம்ம எடுத்து இந்த காட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பின்புலத்தை வைக்கலாமான்னு சொல்லி அந்த விவரங்களை நம்ம இயக்குனர்கிட்ட கேட்போம். நல்லா இருக்கேன்னு சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சில பேர் இல்லை கொஞ்சம் முரண்படுது, கொஞ்சம் விலகுது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பின்புலத்தை நாங்கள் வரைஞ்சிறதுனாலேயோ இல்லை செட் டிசைன் பண்ணதுனாலையோ இல்லை ஒரு மினியேச்சர் பண்ணியோ ஏதோ ஒன்றும் இல்லை, முதல்ல அந்த டிசைனை அவர்கிட்ட ரெடி பண்ணி இந்த பின்புலம் இருக்குது, இந்த பின்புலம் அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் மியூச்சுவலாக அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை ரெடி பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் அதே மாதிரியே அண்டாவ காணும் படத்திற்காக என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க? அதுவும் சொன்ன மாதிரி அது ஒரு கிராமத்து பின்புலம் தான். அதில் ஒரு நாயகனுடைய வீடு ஒன்று இருக்கும், நாயகியோட வீடு ஒன்று இருக்கும். ஒரு கிராமத்து வீதியிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் அந்த படம். அதுக்கு பெரிய மெனக்கடல்னு ஒன்றும் இல்லை. அது இந்த நாயகனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு எப்படி இருக்கணும், அது அங்கனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொருள்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி வச்சு, அப்புறமா இதில் ஏதாவது 1-2 ஸ்பெஷல் பொருள்களை வச்சு அந்த உண்மையை கொடுத்துட்றோம். அப்புறம் அந்த தெருவில் கதை நடக்கக்கூடிய சம்பவத்துக்காக என்ன மாதிரி அந்த தெரு ஒரு அல்லவலப்படும் அப்படிங்கிறது மாதிரி அதையும் அந்த அமைப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அது அங்கேயே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கணும், வெளியில் கொஞ்சம் பொருள்களை வெளியில் எடுத்து கொண்டு வரணும், வச்சு அந்த அமைப்பை ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஸோ அண்டாவ காணும் படத்துக்கு தான் ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த படத்தோட வாய்ப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இப்போ எல்லா வாய்ப்புமே அவங்க நண்பர்கள் மூலியமாக கேட்பாங்க. ஒரு கதையை ரெடி பண்ணதுக்கப்புறமும் அந்த கதைக்கு ஒரு நல்ல கேமராமேன் வேணும், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும்னு அவங்க தேடுறப்போ என்னோடய பேரும் அவங்க முன்னாடி வருது, அவங்கக்கிட்ட வருது.
அப்படி ஏன்னா என்னுடைய வேலையை தெரிஞ்சவங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னை முன்மொழிகிறாங்க. அது மாதிரி என்னுடைய நல்ல நண்பர்களாக இருந்த கொஞ்சம் பெரிய டெக்னீஷியன்லாம் அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த படத்துக்கு முத்துன்னு ஒரு அடாட்ரோ நான் முன்மொழிகிறேன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. அப்போ நான் போய் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. சார் எனக்கு இன்னொரு சந்தேகம், நம்ம ஊரில் வந்துட்டு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்டான ஊர் கதைகள் வந்துட்டு நிறைய சொல்கிறாங்க. இப்போது திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கும் இந்த மாதிரி எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு ஆர்ட் டைரக்டரா எப்படி பண்ணுவீங்க? அதான் இப்போ பெரிய வித்தியாசமாக இருக்காது. இப்போ இந்த தென்புலமும் வடபுலமுங்கிறது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். அங்கே உள்ள ஒரு காலண்டர்லேயோ இல்லை அந்த வீட்டோட ஒரு வண்ண அமைப்பிலேயோ சின்ன விஷயங்களில் தான் ஒரு வித்தியாசம் இருக்கும். மற்றபடி அந்த வாழுகின்ற மனிதர்கள் அவங்களுடைய முகங்கள்லையும் அவங்க பேசக்கூடிய தொனியிலேயும் தான் அவங்க லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜில் தான் மாறும். நம்ம இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்குறப்ப வேறு மாநிலங்களில் தான் அந்த மாதிரி வேறுபாடு தெரியும் ஒழிஞ்சு நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப திருநெல்வேலியிலேருந்து இங்கே வரைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ அவர் கிறிஸ்டியனா இல்லை மற்ற ஒரு மதம் சார்ந்த ஒருத்தராவோ இல்லை ஒரு இனம் சார்ந்த ஒருத்தராவோ அவர் தன்னை காட்டிக்கக்கூடிய விதமாக அந்த கேரக்டர் இருக்குன்னா தான் நம்ம 1-2 இடத்துல அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போது அவர் இந்த தன்மை உள்ள மனிதர், இந்த கதையில் அவருடைய பங்கு இப்படி இருக்குங்கிறத அந்த பின்புலத்தில் எங்கெல்லாம் நம்மளால் வைக்க முடியுமோ அப்படி வைக்கிறப்போ அது தென் மாவட்டத்துக்காரரா இல்லை வட மாவட்டத்துக்காரரா அப்படிங்கிறதுல அது ரொம்ப ரொம்ப எளிது. நம்ம ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்காக இங்கே ஒரு 2 வீடு போய் பார்த்துட்டோம்னாலே அந்த இது கிடச்சிரும். நமக்கு அதை பற்றியும் மறுபடியும் அந்த கதை மாந்தர்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். எவ்வளோ கதை புஸ்தகங்கள் இந்த தென்புலத்தாரும் வடக்கு எழுத்தாளர்கள் எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம எல்லாத்தையும் நிறந்து படிக்கிறோம், எழுத்தாளர்களை படிக்கிறோம். அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கான அடையாளங்கள் நமக்கு தெரியுது. அதை கொண்டு போய் வச்சோடனே அது தன்னை போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்டேட் அவார்ட் வாங்கினீங்க அப்படிங்கிறத யார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னாங்க? ஸ்டேட் அவார்டு வாங்கினது என்ன, இப்போ கலை இயக்குநர்கள் சங்கம்னு நம்ம தமிழ்நாடு கலை இயக்குநர்கள் சங்கம் இருக்குது. அங்கே எங்கள் கலை இயக்குனர் அங்கே வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன். அங்கேருந்து எங்களுடைய முன்னாள் செக்ரட்டரி ராஜன் சார் தான் ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக அது கிடச்சிது. மற்றபடி அதுக்கப்புறம் ஒன்றுன்னா இன்ஃபர்மேஷன் வருது, பிஆர்ஓ மூலியமாகவும் நம்ம இப்போ இன்டர்நெட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் முடிவு. நீங்கள் யார்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்க எனக்கு ஸ்டேட் அவார்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னு? முதல்ல நண்பர்களுக்கும் என் கூட வேலை செய்யக்கூடிய உதவி கலை இயக்குநர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான். அப்புறம் தான் ஃபேமிலிட்டு சொன்னீங்க? அப்புறம் தான் ஃபேமிலி. ஆமாம், ஏன்னா நம்ம கூடயே வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு இதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தானே. அது அப்படியா நமக்கு ஒரு விருது கிடச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் சார் உங்களோட சினிமா ஜேர்னியில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கதை நல்லா இருக்கும், பட் ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு படம் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியுமா? அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸாம்பிளாக சொல்லணும் இல்லை, எல்லா படத்துலையுமே எடுத்த உடனே சொல்லிடுவாங்க இந்த படத்தில் பட்ஜெட் கிடையாது சார். நான் கலை இயக்குனராக ஒர்க் பண்ண படங்களில் பெரிய நடிகர்கள்னு யாருமே இல்லாத படங்களை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ ஏன்னா நடிகரை பொறுத்து தான் அந்த படத்தோட பொருளாதார வலிமை சேரும், பட்ஜெட்டு மாறும். அப்படி இருக்கப்போ இவங்க சின்ன நடிகர்கள் தான். பெரிய நடிகர்லாம் நான் வேலை செஞ்சதில் சார் விஜய் சேதுபதி சார் தான். அப்போது அவருக்குரிய அந்த பொருளாதாரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இவங்க கதையில் எழுதப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய கிளப்பும்பாங்க, பெரிய வீடும்பாங்க. அப்போ அதை நம்ம ஒரு சின்ன இடத்துல கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ பட்ஜெட் கம்மி, ஆனால் நம்மக்கிட்ட என்னென்ன இவங்க கொடுக்குற அந்த சில லட்சங்கள்லேயே என்ன பொருளெல்லாம் அந்த ஆதார பொருள்களை வாங்க முடியும், என்ன பொருள்களை வச்சு அழகுபடுத்த முடியுங்கிறத நாங்கள் பகுத்து அதை செஞ்சு கொடுத்துருவோம் அந்த டைமுக்குள்ளே. அண்ட் நீங்கள் விஜய் சேதுபதி சார் சொன்னதால் நான் சொல்கிறேன், ஏஸ் படத்துக்கு நீங்கள் தான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர், இப்போ மலேசியா மாதிரி ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அதுக்கப்புறம் நம்ம மலேசியா கதை அப்படிங்கிறப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒருத்தருடைய வீடு, அங்குள்ள தமிழ் மக்களுடைய பண்பாடு அப்படிங்கிறதுல அந்த கதை சொல்கிறப்பவே நமக்கு சில விஷயங்கள் அந்த இயக்குனர் மூலியமாகவே நிறையா நமக்கு தகவல்கள் கொடுக்கப்படும். அங்கே இப்படி தான் சார் இருப்பாங்க, வெளியில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க,
இவங்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நிறைய நமக்கு தகவல் கிடைக்கிது. யூடியூப் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலி வீட்டில் யூடியூப்பில் எப்படிலாம் இருக்கிறாங்க, இன்றைக்கி அங்கே மலேசிய தமிழர்களுடைய பண்டிகை காலங்களில் எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தகவல் கிடைச்சிது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த கதைக்கு சம்மந்தமாக அந்த நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. யூடியூப்போ எதுவோ நிறைய பார்த்து ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் எது நம்ம இந்த பின்புலத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி நம்ம கொண்டு போயிடுறோம். ஸோ ஏஸ் படத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா யார் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்? பாராட்டு அந்த படத்தோட டைரக்டர் தான், தயாரிப்பாளரும் கூட. அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பாராட்டு தெரிவிச்சிருந்தார். நடிகர் விஜய் சேதுபதி சாரும் என்னை ரொம்ப பாராட்டினார். அவர் என்ன ஒரு தன்மையான ஒரு மனிதர், நல்லா அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நமக்கு என்ன தேவையோ அதை நேரத்துக்கு செஞ்சு கொடுத்து கரெக்டாக செஞ்சிடாரு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி சாரும் நிறையா பாராட்டு. ஸோ மலேசியாவில் எடுத்த நிறைய சீன்ஸ் வந்து நாங்கள் பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு தான் தெரியும் அது மலேசியாவில் எடுத்தாங்களா இல்லை சென்னையில் எடுத்தாங்களா? எங்களுக்கு வந்து மலேசியா மாதிரி காமிச்சிங்களா சென்னையை? ஆமாம், சென்னையில் அதான் மலேசியா மாதிரி சென்னையில் சில இடங்களில் சில போர்ஷன்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இவ்வளோதுக்கும் நாங்கள் ஒரு 40-50 நாள் மலேசியாவில் ஷூட் பண்ணிட்டோம். இங்கேயும் ஒரு 40 நாள் ஷூட் பண்ணுறோம். அப்போது ஒரு இன்டீரியர் ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர், ஒரு ரோடு இல்லை ஒரு வீடோட இன்டீரியர், இதெல்லாம் நமக்கு இங்கே மலேசியாவில் மறுபடியும் நம்ம போக முடியாது, இங்கே தான் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ அது அந்த கன்டினியூட்டி என்ன, இந்த பாயிண்ட் வரைக்கும் அங்கே எடுத்தாச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அது எடுத்தது. அப்போ அந்த கன்டினியூட்டியை அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணி இங்கே செட் கிரியேட் பண்ணி நம்ம இப்போ படத்தை நம்ம வெளியில் திரையரங்களை பார்க்குறப்போ அந்த வேறுபாடு தெரியாது, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சார், சினிமா அப்படின்றது வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்கு. இப்போ டைரக்டர் அப்படின்னும் போது அவரோட கதை பேசுது, சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஃப்ரேம் வந்துட்டு பேசுது, மியூசிக் டைரக்டர் ஆடியோ லான்ச்சஸ் அந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. பட் இது ஆர்ட் டைரக்டர் அப்படின்னும் போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல பலமாக, ஏன்னா அந்த எந்த இடத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த கதைக்குள்ளேயே வந்துட்டு போக முடியும். ஸோ அந்த இடத்தையே உருவாக்கி தராங்க. அவங்களுக்கான ரெகக்னேஷன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவ்வளோதான் அவங்களுடைய பங்கு, ஆர்ட் கலை இயக்குனருங்கிறவுடைய பங்கு அவ்வளோதான். ஒரு பின்புலத்தை ஒரு உதவி பண்ணி கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதானே. அது வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே அது செஞ்ச வரைக்கும் கிடைக்க தான் செய்யுது. யாருக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபேம், அவங்களுக்கு ஒரு பாராட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள். நமக்கு வந்து அந்த படம் எதுக்காக எடுக்கிறோன்னா ஒரு கதை எழுதுகிறோம். இந்த கதையோட கதாநாயகன் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு வேல்யூவான ஒரு நடிகர் வந்து சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் இது அந்த நடிகரை சம்மந்தப்பட்டதும் இந்த கதையை சம்மந்தப்பட்டதும் இந்த இயக்குனர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாதார படைப்பாக தான் இது மாறப்போகிறது. அதை எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையாக அந்த கதையை ரசிக்கும்படியாக திரையரங்கில் போய் நம்ம காட்ட போகிறோன்னு ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமான உழைப்பு தான், அது எல்லாருக்குமான பார்ட்டு தான் அது. இருந்தாலும் மெயினாக அவங்க பார்க்குறது அதில் நடித்த நடிகைகள் மற்றும் அந்த இசை சம்மந்தப்பட்டது, இதுதான் கொஞ்சம் முன்னாடி நிற்கும். அதனால் நம்ம பின்னாடி இருக்கிறோம் அப்படிலாம் நம்ம எதுவும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அதுதானே போய் சேருது, கடைசி ரசிகர்கள் வரைக்கும் போய் சேரக்கூடியது நடிகரை பொறுத்து தான் நினைக்கிறது. அதனால் ஆர்டருக்கு நமக்கு ரெகக்னைசிங் எல்லாருக்கும் அவங்களுக்கு தகுந்த ரெகக்னைசிங் கிடைச்சிக்கிறதும் செய்யும். ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட் படம் வந்து சுந்தரபாண்டியன்ல சார், அந்த படத்தோட சான்ஸ் எப்படி கிடைச்சது? அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அப்படியே வந்து ஆர்ட் டைரக்டரா ஆன அந்த தருணம் அது எனக்கு அந்த சுந்தரபாண்டியன் படத்தில் கலை இயக்குனராக எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கொடுத்தது வந்து நடிகர் சசிகுமார் சார் தான். அவருக்கு இப்போ எப்பவும் நான் அதை நன்றியோடு நினச்சி பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி படங்கள் ஒரு படத்துக்கு கூட எனக்கு ரெக்கமெண்ட் கிடச்சிது. நான் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக ஆர்ட் டைரக்டர் இருக்கப்பவே சுப்பிரமணியபுரம் படம் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்சியரான ஒரு கரெக்டான ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய பேரும் அங்கே போய் சேருது. முத்து நல்லா ஒர்க் பண்ணுவார், அவர் அந்த கொடுத்தீங்கன்னா. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் அந்த படத்தை என்னால் சரியாக ஒர்க் பண்ண முடியல, போய் சேர முடியல. சுந்தரபாண்டியன் டைம் தான் மறுபடியும் போய் கரெக்டாக அவங்க கூட அவங்க கம்பெனியில் சேர்ந்துருந்தேன். அந்த வாய்ப்பு கிடச்சிது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த கொடுத்த நம்ம சசி சாருக்கும் சரி, அந்த படத்தை தான் டைரக்டர் நம்ம பிரபு சார், அவரும் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் நம்ம கேமராமேன் பிரேம்குமார், அவரும் அந்த படத்தில் தான் பெரிய எஸ்டாப்ளிஷிங் 2-3வது படம் நினைக்கிறேன் சாருக்கு. அப்படியே ஒர்க் பண்ணி அந்த படம் நல்லா ஜவியலாக ஒர்க் பண்ணோம். ஒரு 100 நாள் ஷூட்டிங் நடந்தது, பெரிய நாட்கள் தான்.
ஆனால் அப்படியே பரபரன்னு ஷூட் முடித்து அந்த படம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சோமோ அது மாதிரி அந்த படம் வெளியே வந்து நல்ல ரெக்கக்னேஷன் கிடச்சிது, மக்கள் பாராட்டினாங்க. அண்ட் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 25 இயர்ஸ் வந்துட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆர்ட் டைரக்டர் அண்ட் இவரோட ஒர்க்கை பார்த்து நான் வியந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் யார்? அது நம்ம இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்தளவு நான் முத அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்தது என்னுடைய குருநாதர் தோட்டாத்தரணி சார் தான். அவர் பெரிய ஆர்ட் டைரக்டர். அவர் அந்த கதைக்காக அவர் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடைப்பட்ட நேரத்தில் அதுக்கு வரைவார், அந்த பின்புலெல்லாம் வரைஞ்சிருப்பார். அதெல்லாம் பார்க்க அது அந்த செட்டை அவர் முதல்ல அதை வந்து ஒரு ஓவியமாக பார்ப்போம். அப்புறம் இந்த செட்டை க்ரியேட் பண்ணுங்கள், இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறப்போ அதை ரெடி பண்ணி கொடுக்குறப்போ அந்த 1 by 1 ஒரு சின்ன கோடுலேருந்து அது ஒரு செவுரா மாதிரி, ஒரு தளமா மாதிரி, அப்புறம் அது பொருள்களாக மாதிரி அதை வந்து படத்தை ஷூட் பண்ணி தேட்டர் வரைக்கும் நாங்கள் அதை பார்க்குறப்போ ஒரு மேஜிக் இப்படி சரக்குன்னு நடக்குது அப்படின்னு நிறைய நாட்கள் அதை வியந்து பார்த்துருக்குறோம். எப்படி இளையராஜா மியூசிக் எப்படி ஒரு பேப்பர்லேருந்து வருதோ அது மாதிரி எங்கள் சாரோட ஒர்க்கு அப்படி ஒரு கோடுலேருந்து அப்படி வரும். அப்படி வியந்துருக்குறோம். அப்படி வியந்து நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள், நம்ம ஒரு குட்டி ஆள் அப்படியே மாதிரி இருக்கும். அவர்கிட்ட இருந்து வாங்கின ஏதாவது ஒரு பாராட்டு ஞாபகம் இருக்கா? நிறையா பாராட்டுவார். நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறப்போ சரி, இப்போவும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நல்லா பண்ணியிருக்கோன்னா நல்லா இருக்கும், அடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பாராட்டிக்கிட்டே தான் இருப்பார். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த ஒர்க்கை பார்த்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற ஒரு செட்னா எந்த செட் சார்? எனக்கு பெரிய படங்கள் கிடைக்கல. அப்படி எல்லா படத்துலையுமே ஒரு 4 நாளில் செஞ்சுருங்க, 3 நாளில் செஞ்சுருங்கம்பாங்க. ஆனால் அது ஒரு வாரம் வேலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த 3 நாளில் கூட அந்த கொஞ்சம் படப்படன்னு அந்த கஷ்டம் அதை செஞ்சு அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் எனக்கு இந்த ஒர்க்கு தான் அப்படின்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா நான் 20-25 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ சமீபமாக 2 பொன்னியின் செல்வன் படத்தில் எங்கள் ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தண்ணி சார் தான் ப்ரொடக்ஷன் டிசைனர். அதில் நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்போது சில பெரிய பிரம்மாண்டமான செட்டப்லாம் இருக்கும். 10 நாள் 15 நாளில் அந்த வேலையெல்லாம் நம்ம அது யோசிக்கவே முடியாது. 2 மாதம் 3 மாதம் செய்கிற வேலையாக இருக்கும். ஆனால் 10-15 நாள் டப்புன்னு வேலையை முடிப்போம். அப்படி கண் கூட பார்க்குறப்போ எல்லாமே எனக்கு ஒரு ஆச்சரியம்தான், ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி கலை இயக்குனராக ஆகணுங்கிற ஆசை எப்போ வந்துச்சு உங்களுக்கு? கலை இயக்குனராக ஆகணுங்கிற ஆசையெல்லாம் வரல. முதல்ல கொஞ்சம் இப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ வரைஞ்சிட்ருப்போம். நோட்லேயோ புக்லேயோ ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஒன்று வரைஞ்சி பார்ப்போம். அதை பார்த்தா ஸ்கூல் டீச்சர் என்ன செய்வார், நல்லா வரைகிற அப்படிம்பார். அப்படி வரைஞ்சிட்டே இருக்கப்போ இந்த +2 முடித்த உடனே இங்கே அரசு கலைத்தொழில் கல்லூரின்னு சொல்லி நம்ம சென்னையில் இருக்குது. அந்த கல்லூரிக்கு நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து இங்கே வர்றேன். நீங்கள் இந்த ஓவியமே மேலும் படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்னை அனுப்புகிறாரு. அப்போ இங்கே வந்து படிக்கிறோம். ஓவியம் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிப்பு. அது படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே இந்த தொழிலில் இந்த கல்லூரி படிப்புக்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரி எந்த தளத்தில் இயங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ இதே கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கி இந்த ஃபீல்டுலெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக திரைத்துறையில் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, லெஜெண்டரி ஆர்டராக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆக போகிறீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ அப்போ நமக்குள்ளே ஏதோ சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளும் சினிமா பார்த்து அதை வியந்திருக்கிறோம். அந்த பின்புலம் அந்த பின்புலம் சினிமாவிலே அந்த ஆர்ட் டைரக்ஷனை எப்படி நம்ம அறியாமலேயே அதை வியந்து வந்துக்கிறோம். இதுதான் அந்த வியப்புக்கு காரணமா, அதுவும் நம்ம சின்ன வயசுலேருந்து அதை வியந்திருக்கமே அப்படின்னு தான். அப்போ இந்த பின்புலத்தை உருவாக்கக்கூடிய இந்த கலை இயக்குனர் யார், நமக்கு சீனியர். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் வேலை செய்வோம்னு சொல்லி அவங்க ஓடி போய் அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் நமக்கு அந்த வேலைப்பாடுகள்லாம் கற்றுக் கொடுத்து அப்படி நம்ம வெளியில் வரோம். அப்படி தான் ஆர்ட் டைரக்டர் மாதிரி இருக்கிறோம். சார், ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறத தாண்டி அதில் சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றதே ஒரு ஆர்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இத்தனை வருஷம் சஸ்டெயின் ஆகுறீங்க அப்படின்னும் போது என்னென்ன குவாலிட்டிஸ் ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போது இது கலை இயக்குனர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை இல்லாத பொருளை இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் வேணும், ஆனால் எங்களுக்கு வெளியில் கிடைக்கல, நீங்கள் உருவாக்கி கொடுங்கன்னா நான் உருவாக்கி கொடுத்துருவோம். அப்போ இங்கேருந்து ஒரு பாட் வாங்கலாம், அப்புறம் இங்கே ஒரு கிரிப்பர்ஸ் ஒரு பிளான்ட் வைக்கலாம், அப்புறம் பூ வைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இதில் ஏன்னா நான் அதில் ஆர்வமாக இருக்கிறேன். நான் அந்த பாட் விற்கிற கடையிலே நிறைய கடையை பார்த்து வச்சுருப்பேன், ஃப்ளவர் விற்கிற கடையும் பார்த்து வச்சுருப்பேன், லீவ்ஸ் விற்கிற கடையும் பார்த்து வச்சுருப்பேன். இது இங்கே நேரத்தில் இந்த எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும்.
இப்போது சினிமாவுக்கு மட்டும்தான் இந்த என்னுடைய கலை இயக்கம்ங்கிறது இல்லை. எல்லா இப்போ நம்ம ஈவெண்ட்டு டெக்கரேஷன் பண்ணுறோம். நாங்கள் இன்டீரியர் கூட சில வீடுகளில் சில இடங்களில் நம்ம கூப்பிடுவாங்க, சார் இந்த வீட்டை இந்த ரூமை மாற்றி கொடுங்க, இந்த வீடை மாற்றி கொடுங்கம்பாங்க. அப்போது உங்கள்கிட்ட எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க சார், இந்த காசுக்கு இதை பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனை கொடுப்போம். ஓகே அப்படின்னாருன்னா அதுக்கு இந்த வேலையாட்களை கூடுவோம், இந்த பொருளை வர வைப்போம். அவ்வளோதான். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் டப்புன்னு முடிச்சு கொடுத்து அந்த இடத்த மாற்றி கொடுத்துருவோம். அப்போது இதில் எங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சஸ்டைபிலிட்டி எங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யுது. அப்படியே சினிமா ப்ளஸ் இந்த டெக்கரேஷன் ஜாப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம். சரி, நீங்கள் ஆர்ட் டைரக்டராகவும் இருக்கீங்க, நிறைய ஆர்ட் டைரக்டர்ஸோட படத்துலையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்காதா? சஸ்டைனபிலிட்டிக்காக சில பேருக்கு ஃபார்வர்டாக அவங்களே ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு சில நேரங்களில் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் அந்த காலதாமத்து நடுவில் இன்னொரு பெரிய ஆர்ட் டைரக்டர், அதாவது ப்ரொடக்ஷன் டிசைனர் மாதிரி பெரிய ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது. அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அதே சம்பளம் தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போது நம்ம அவங்களுக்கு என்னென்னா இந்த செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துடணும், இந்த டெக்கரேஷன் நீங்கள் பண்ணி கொடுத்துடணும், இந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும், இந்த டீட்டெயிலடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன கேட்குறாங்க. எல்லாம் ஒன்று தான். அவங்க ஒரு வாட்டிக்கு கதையை கேட்டு நானே அந்த கதைக்கு ஒர்க் பண்ணி என்னோடய பேருக்காக ஒர்க் பண்ணுறது, நான் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறது. இன்னொன்று, எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர், அவங்களும் பேசிக் ஆர்ட் டைரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி தான் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் போஸ்ட்டுக்கு வருவாங்க. எடுத்த உடனே வர முடியாது. அப்போது அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசைன்ஸை கிரியேட் பண்ணி எனக்கு இந்த நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அந்த உண்மைத்தன்மையோடு பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும்னு சொல்லி நம்ம பேரை சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த டைமுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ப்ரொடக்ஷன் டிசைனர் சொன்னீங்க, ஆர்ட் டைரக்டர் அப்படின்னுங்க. இவங்க 2 பேருக்குமான ரோல்ஸ் என்ன? இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆர்ட் டைரக்டருங்கிற குழப்பம் நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் இன்னும் கரெக்டான ஒரு தளத்துக்கு வரலை. ப்ரொடக்ஷன் டிசைனருங்கிறது சினிமா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து வெளிநாட்டு படங்கள், பழைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு கதை யோசிக்கிறப்பவே ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன், ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர்னு 3 பேர் வேணும். அந்த கதையை வடிவமைச்சு இதை இப்படித்தான் ஷூட் பண்ண போகிறோன்னுங்கிற வடிவமைப்புக்கு இந்த 3 பேர் தேவைப்படுறாங்க. உட்காந்து பேசி தான் ரெடி பண்ணுறாங்க அந்த 3 பேரும். அதில் தான் ப்ரொடக்ஷன் டிசைனருங்கிறவங்க இந்த காட்சியை இந்த பின்புலத்தில் வச்சுக்கலாம், இந்த கலர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பின்னாடி கட்டன் இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இங்கே பக்கத்தில் 2 ப்ராப்பர்ட்டி அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷிங் பண்ணுற மாதிரி ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும். இது எல்லாமே கதையை நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அந்த ப்ரொடக்ஷன் டிசைனருங்கிறவங்க அதை டிசைன் பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. இதை எப்படி இந்த கதையை ஒளிப்பதிவு பண்ணி மக்களுக்கு இன்னும் புரியும்படியாக அந்த உணர்வுகளோடு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது அந்த கேமராமேன் கேட்டுகிட்டே வந்துட்டே இருப்பார். இந்த லெவலில் தான் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் முதல்ல 3 பேராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது படப்பிடிப்புக்குன்னு போகிறப்போ இந்த பர்டிகுலர் இந்த 6 மாதத்தில் அந்த படப்பிடிப்பு நடக்க போகுது. அப்போ இந்த செட்டை இவர் இந்த ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுக்கலாம். இந்த செட்டை ஒரு வில்லேஜ் செட்டை இந்த ஆர்ட் டைரக்டர் கொடுத்துருவோம், ஒரு ஸ்ட்ரீட்டு இது இந்த ஆர்ட் டைரக்டர் கொடுத்துருவோம், ஒரு வீடு இன்டீரியர் இந்த ஆர்ட் டைரக்டர் கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த வில்லேஜ் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு, ஐயா இதுதான் இந்த ஷூட் பண்ணக்கூடிய இடம், இதுதான், இது இப்படி இருக்கணும், இங்கே 2 மரம் இருக்கணும், இங்கே தண்ணி தொட்டி இருக்கணும், இங்கே இத்தனை வீடுகள் இருக்கணும், ஆடு மாடு வீடு எல்லாம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற வடிவமைப்பு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டிராயிங் அவங்க கொடுத்த டிராயிங்லேயே இருக்கும். உங்களுக்கான கால அவகாசமும் இவ்வளோதாம்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம வாங்கி அதை உடனே நமக்கு புரியப்பட்டுருச்சுன்னா அந்த ஒர்க் எடுத்துகிட்டு அவர் போய் அந்த வேலையை ஆரம்பிச்சிட போகிறார். அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருது. இவ்வளோ தான் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கும் படத்துக்கான சம்பந்தம். அவ்வளோதான். அந்த வில்லேஜ் செட்டப் முடித்தா அந்த ஆர்ட் டைரக்டருக்கான வேலை முடிஞ்சிருச்சு. அது அங்கே ஷூட் பண்ணிட்டு முடிச்சு இந்த சிட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் அந்த ஸ்ட்ரீட்டை யார் பண்ணாங்களோ அந்த ஆர்ட் டைரக்டருக்கான வேலை அங்கே படப்பிடிப்பு முடிஞ்சுன்னா அதோடு முடிஞ்சிருது. இப்படி இவங்க ஒரே நேரத்தில் இத்தனை வேலையும் செய்ய முடியாது ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரால். அப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான 10 ஆர்ட் டைரக்டர் தேவைப்படுறாங்க. அதில் ஒரு ஆளை நம்ம இருக்கிறோம். இதுதான் இப்படி தான் ஆர்ட் டைரக்டர். இப்போ சின்ன படத்தில் ஒரே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தால் போதும், அவங்கள வச்சு நாங்கள் பார்த்துக்கிறேன்னா அங்கே ஒரு ஆர்ட் டைரக்டர்.
பெரிய படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைனர்னு ஒருத்தர் கண்டிப்பாக தேவை. சார் ஒரு படம் ஷூட்டிங் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபரே வந்துட்டு இந்த ரூமுக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஸ்க்ரீனு இந்த டிசைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஏன் கலர் தியரியை பத்தியும் லைட்டிங்கை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்? அதனால அவங்களுக்கு என்னென்னலாம் யூஸ்? சினிமாட்டோகிராஃபரும் அந்த கதையை இல்லை இந்த இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நம்ம மக்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு விளம்பர படத்துக்குன்னா கூட சரி, ஒரு சின்ன சம்பவத்தை இதை ஷூட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட காட்ட போகிறோம். அப்போ இதுக்கு இந்த மாதிரி தரம் இருந்தால் நல்லா இருக்கலாம், இப்படி பின்புலம் செவரு இருந்தால் நல்லா இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய விசுவலேஷன். அவரும் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறாரு. அப்போ அவர் இப்போ ஒருவேளை கேமராமேன் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது அப்செக்ஷன் வந்து நம்ம சொல்ல போகிறோம். சார் ஒருவேளை இந்த இடத்துல இவ்வளோ இந்த பகுதி மட்டும் ப்ளூவாக இருக்கிறதுனால இந்த இடம் ஒரு மாதிரி ஒரு கூல் ஃபீல், ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை வந்து இந்த ப்ளூவை ஒரு கிரேவாக மாற்றுவோம், இல்லை ஒரு ஆஃப் ஒயிட்டாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சக்ஸஸ் இருந்தால் நான் அதே சொல்லுவேன். இல்லை அப்போ கேமராமேன் இல்லை நீங்களே ஐடியா பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ முழுக்க அந்த முழு செட்டப்பும் எப்படி வேணுங்கிறத சொல்லிடுவோம். இது தவிர்த்து இப்போ இந்த மாதிரி விளக்குகள்லாம் வைக்க போகிறோம், இதை வாலில் வைக்கக்கூடிய விளக்கு எப்படி இருக்கும், தொங்குற விளக்கு எப்படி இருக்கும், ஸ்டடி லேம்ப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறப்போ அதில் ஏதாவது அப்செக்ஷன் இருக்குது, ஒரு வேளை இருக்குதுன்னா அது நம்ம அவங்களுடைய இதுக்கு தான் நம்ம அதை கலந்து செஞ்சு அது பண்ண போகிறோம். எல்லாமே ஆர்டர் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே கேமராமேன்ட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அந்த நேரத்துக்குள்ளே இந்த எழுதப்பட்ட இந்த வடிவமைப்பு எப்படி மக்களை போய் சேர்ற மாதிரி நம்ம ஷூட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படும். இப்போ சிஜி வந்தது ஆர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு யூஸாக இருக்கா, இல்லை ஒரு பெரிய என்னடா இது ஆர்ட் டைரக்ஷனோட ஒரு ஸ்கோப்பே இந்த சிஜி குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் இருக்குது. அதாவது சிஜியில் டக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு ரெடி பண்ணி தூக்கி வச்சிடுறாங்க. அது என்ன தான் இருந்தாலும் அது ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக போய் நம்ம பண்ணக்கூடிய நாட்களை இப்போ பார்த்தோம். இன்றைக்கி ஏஐயில் சில நேரங்களில் நாங்களே ஏஐயில் படப்படன்னு கிரியேட் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அவங்களும் அப்ரிஷியேஷன் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனால் அது பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, அதில் உயிர் வராது. உயிர் வரணும் அப்படிங்கிறது நம்ம மனசுலேருந்து அந்த கோடு வரணும், அந்த கோடு தான் செட்டாக ரெடியாகும். அதில் நம்ம பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் தான் அந்த செட்டுக்கு உயிர் கொடுக்கும். அதுதான் ரொம்ப நாளைக்கு நிற்கும். இந்த மாதிரி சிஜிலேயோ இல்லை கிராஃபிக்ஸில் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் பார்க்கலாம், ஓடிடும், அது நிற்காது. ஓகே. ஆனால் சிஜி எப்பப்பெல்லாம் தேவைப்படும் ஆர்ட் டைரக்டருக்கு? சிஜி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணி பார்க்குறோம், செட்டை டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பார்க்குறோம். அப்போது நமக்கு இவ்வளவும் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய நேரம் பத்தாது அப்படிங்கிறப்போ அதை டிசைன் பண்ணி பார்த்துட்றோம். அந்த இடத்துல நமக்கு சிஜி சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இதுக்கு நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்க இந்த பேக்ட்ராப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஏஜிங் இல்லாமல் இருக்குது, இல்லை அங்கே ஒரு மிஸ்டோ ஏதோ ஒன்று ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த லைவ்னஸ் வரலை அப்படிங்கிறப்போ அது அந்த நேரத்தில் நம்ம சிஜியில் ஆட் பண்ணி அந்த மிஸ்டோ ஏதோ ஒரு ஃபோர்ஸை நம்ம அதில் உள்ளே கொடுக்குறப்போ அது கொஞ்சம் மெருகேறுது. அப்போ நம்ம பார்க்குறப்போ தேட்டரில் பார்க்குறப்போ நம்பகத்தன்மை கிடைக்குது. அதனால் சிஜி கொஞ்சம் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ படம் வரைகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அது எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஒர்க்கில்? முதல்ல ஆர்ட் டைரக்டருங்கிறவன் முதல்ல ஆர்டிஸ்டாக இருக்கணும், ஓவியனாக இருக்கணும், ஒரு வியூ வரைகிற மாதிரி தெரியணும், ஒரு பிளான் பண்ண தெரியணும், செக்ஷன் வரைய தெரியணும், எலிவேஷன் வரைய தெரியணும். அப்படிங்கிறது டிராயிங் பெயிண்டிங் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவனுக்கு என்ன அதை செஞ்சு கொடுக்க முடியும், இது எப்படி இன்னொருத்தட்ட காட்ட முடியும்னு தெரியணும். இப்போ இதே விஷயங்களை சாஃப்ட்வேர் துணையோட இன்றைக்கி காலங்கள் இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் சாஃப்ட்வேர்னு ஒன்று வந்துருச்சு, கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சு. அப்போ வெறும் பேப்பர்லேயே வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் பேப்பரில் ஒரு ரெட்டையும் எல்லோவையும் கலந்து அவர் ஆரஞ்சு க்ரியேட் பண்ணக்குள்ள இங்கே 2 கிளிக் பண்ணால் எனக்கு ஆரஞ்சு கிடச்சது, நான் அந்த ஆரஞ்சு எடுத்து இங்கே வச்சிடலாம். அப்போ அப்படி இருக்கிறப்போ ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் நம்ம ஒரு கட்டன் பேஸ்ட் டக்குன்னு இந்த ஒரு தரத்தை ரெடி பண்ணுறோம், 4 ப்ராப்பர்ட்டி வைக்கிறோம், 4 ஃபர்னிச்சர் வைக்கிறோம், பட்டு ஒரு 4 லைட் வச்சுருவோம். ஃபோட்டோஷாப் தெரியணும், இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா படிச்சுக்கிறவங்களுக்கு 3D மேக்ஸ், மாயா, அந்த மாதிரி இன்னும் நிறையா அப்டேட்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவருக்கு பேசிக் டிராயிங் நாலேஜும் இருந்து இந்த சாஃப்ட்வேர் நாலேஜும் இருந்துச்சுன்னா பெரிய ப்ளஸ். அண்ட் சார் இப்போ நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னா நான் என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும்? தகுதி தான்மா. நீங்கள் முதல்ல உங்களுக்கு பார்க்க எல்லா விஷயத்தையும்
நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கும் சரி, அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மஞ்சள் கலர் பூனா இது என்ன அந்த மஞ்சள் கலர் பூவை பார்க்குறதுனால எனக்கு என்ன தோணுது, இந்த பிங்க் கலர் பூ பார்க்குறதுனால என்ன தோணுது, அது பூவுக்கு என்ன பேர், இந்த சோபா மெட்டீரியலுக்கு என்ன பேர், இப்படி அப்சர்வேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல பார்த்த விஷயத்த மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வரைஞ்சி பார்க்கறதுக்கு தெரியணும். இது வரைஞ்சி இன்னொருத்தட்ட காட்டுறப்ப அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தகுதி முதல்ல இருக்கணும். ரசிக்கணும், நம்ம வரைஞ்சி கொடுக்கறதை இன்னொருத்தங்க ரசிக்க முடியாது செய்யணும் அப்படிங்கிற தகுதி முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வளர்த்துக்கிட்டு தான் நம்மளே நிறைய நிறைய பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளையும் வரைந்து பார்க்கணும். பெரிய கட்டிடங்களை வரைஞ்சி பார்க்கணும். நிறைய நல்லா வரைகிறாங்களே, அவங்க வரைகிறவங்க எப்படி வரைஞ்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறது, அவங்களுக்கு எப்படி முதல் கோடு கடைசி கோடு எப்படிலாம் போட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே வர இதை நம்ம வேறு பரிமாணங்களில் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஆர்ட் டைரக்ஷனை தான் ஃபீல்டாக சூஸ் பண்ணுறாங்கன்னா சர்வைவல் எப்படி இருக்கும் சார்? நமக்கு ஸ்டேபிள் இன்கம் இருக்குமா? ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ ஹீரோஸ்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஓகே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க குரோர் கணக்காக சம்பாதிக்கலாம். டேரக்டர்ஸ்னா ஒரு மூவி ஹிட் ஆயிடுச்சுனாலே அடுத்தடுத்த மூவிஸ் சான்ஸ் கிடச்சிரும். ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பெருசாக மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆர்ட் டைரக்ஷனில் சர்வைவல் எப்படி இருக்கும்? முதல்ல எல்லா தொழிலையுமே ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இந்த வேலைக்குள்ளே வந்துட்டோம்னா ஒரு இன்கம் வரத்தான் செஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தனித்திறன்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த மாதிரி இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவர் அந்த நேரத்துக்குள்ளே நமக்கு அதில் நம்மளுடைய மனது நிறைவடைகிற மாதிரியும் அவருக்கும் நிறைவாகவும் அந்த வேலையை செய்ய போகிறாருங்கிற ஒரு நம்பகத்தன்மை நம்மக்கிட்ட கிடச்சிருது. அதை முதல்ல பிடிச்சிக்கணும். முதல்ல நம்ம உண்மையாக உழைக்கணும். நமக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கும் அந்த காசு அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு வேலை முடியுங்குள்ள இன்னொருத்தர் நம்ம கூடுவார். சார் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு எங்கள் இடத்துக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்ட்டு. இவர் உண்மையாக இருக்கிற வரைக்கும் உழைப்பும் உண்மையும் இருக்கிற வரைக்கும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குங்குள்ள இன்னொரு இடத்துக்கு வேலை வரும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டி தான் இருக்கும், அது வேறு வழியில். ஆனால் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் உண்மை உழைப்பு. சார், உங்களோட லைஃப்ல உங்களோட இமேஜினேஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல இந்த மாதிரி நான் ஒரு செட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஏதாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நம்ம நினைப்போம். அந்த என்ன நினைச்சீங்க? ஏதாவது அரண்மனையா? இல்ல அரண்மனை மாதிரி தான். ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி ஒருத்தர் சொன்னா, அது கொஞ்சம் ஃபேண்டசியாக ஒருத்தர் சொன்னா, அந்த கதையை நம்ம இப்படிலாம் இப்படி பிரம்மாண்டமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தோணிகிட்டே இருக்கும். அது சம்மந்தமாகவே அவங்க ஒருத்தர் அப்படி ஒரு கதையை எழுதிக்கிட்டு ஒரு டைரக்டர் வராரோ இல்லையோ, நமக்கு ஒரு ஆசை வந்துடும். அது சம்மந்தமாக நாங்கள் சேகரிச்சுட்டு இருப்போம். இப்போ எனக்கு அந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்தால் இப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குற ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டர் போட்டு சேர்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி மெக்கானிசமாக ரோபோட்டிக்காக வந்தால் அதை போய் நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை நான் பார்க்குற விஷயங்களெல்லாம் அது ஒரு ஃபோல்டர் போட்டு சேர்த்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்போ அதுக்கு என்ன பேசிக் நம்ம இன்றைக்கி நமக்கு இடப்பட்ட நேரத்தில் ரோபோட்டிக் சம்மந்தமாக என்ன கற்றுக்கணும், சிஜி சம்மந்தமாக என்ன கற்றுக்கணும், அது போய் இடையில போய் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இதுதான் இது ஒரு பக்கம், இது ஒரு மோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு வர்றப்போ ஒரு பாதி அளவு நம்ம கொஞ்சம் திறமையோடு தான் இருப்போம். அந்த வாய்ப்பு டக்குன்னு வரும். ஒருத்தர் நாளைக்கு ஏதோ ஒரு கதை சொல்கிறப்போ வாங்க போயிடலாம் பண்ணலான்ட்டு அந்த பண்ண இருப்போம். அப்போது கற்பனையும் இருக்கணும், இந்த ஆர்வமும் இருக்கணும், கற்றுக்கிடவும் செய்யணும். அப்போ நம்ம கரெக்டாக போய் ஜாயின் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்களா, கண்டிப்பாக இவங்களோட படங்கள்லாம் நான் ஆர்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆசைப்படுற டேரக்டர்ஸ் யார்? அப்படி பிரம்மாண்டங்களை பார்த்து தான் சினிமா பார்க்கவே ஆரம்பித்தோம். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடித்த பெரிய டேரக்டர்னு பார்க்குறப்போ சங்கர் சார், மணி சார் தான். நம்ம இங்கே ஏரியாவில் நான் சங்கர் சார் படங்களே ஒர்க் பண்ணிக்கிறேன். நண்பன், பாய்ஸ் படத்துலலாம் அசிஸ்டண்ட்டு ஆர்ட் டைரக்டருக்கு கீழே இப்போ அவங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கக்கூடிய இல்லை பொருட்களை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சிவாஜி படத்தில் எங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி சங்கர் சார் படமும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மணி சார் படமும் இப்போ ஒரு 3-4 படம் பொன்னியின் செல்வன் வரைக்கும் அவங்க டீம்லேயே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சூப்பர். அது என்னமோ எனக்கு அவங்க உள்ளே போய் அவங்க கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒன்றும் அந்த பிரம்மாண்டம் தெரியல. ஆனால் படத்தில் பெரிய பிரம்மாண்டம். இங்கே அவங்க ஒரு நேர்மையான அவங்க இப்படிலாம் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி வருது போல்.
அப்படின்னு நம்ம அதை வந்து அவங்க கண் கூட நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும். சூப்பர் சார். அண்ட் இந்த ஆர்ட் டைரக்டர் இதுலயே வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒன்னு பட்ஜெட், இன்னொன்னு டைம். ஆமாம் 3 நாள் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ள ஒரு கோபுரமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரை நீங்களும் உங்களோட டீம்மேட்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு வந்து நம்ம அந்த சின்ன விஷுவல் சென்ஸ் கொஞ்சம் இருக்கணும். இந்த ஒரு அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கோயில், கோபுரம், கோட்டைகள், கொத்தளங்கள் அப்படின்னு நம்ம அப்படி சொல்கிறப்போ அதில் ஒரு இப்படி நம்ம நேராக பார்க்குறோன்னா இந்த அங்கே ஒரு வேனிசிங் லைனு, அதுக்கப்புறம் அதுக்குலேருந்து ஒரு ஃபோர் கிரவுண்ட் லைன் இருக்கும், இதுக்கு அடுத்து ஒரு மிட் லைன் இருக்கும், இப்படி இந்த லைனை பிரிச்சுப்போம். இதில் எது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஃபோர் கிரவுண்ட் ப்ராப் வரைக்கும் என்னெல்லாம் ரியலிஸ்டிக் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த மிட் லைனில் லைட்டாக ஒரு பாசிங்கில் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஏதோ ஒரு கட் அவுட் மாதிரியோ ஒரு பெயிண்டிங் மாதிரியோ கொடுக்கலாம். தூரமாக ரொம்ப ஒரு ஃபேக்காக ஏதோ ஒன்று பாசிங்கில் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்து இதுக்கு இடையில் ஒரு லைவாக ஒரு விஷயம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா இந்த இடம் ஒரிஜினலாக மாறும்னு சொல்லி விசுவல் சென்ஸோடு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம இமேஜின் பண்ணுவோம். அவ்வளோதான். அந்த நேரத்துக்குள்ள டக்குன்னு இது ஃபோர் கிரவுண்டு, இது மிடில், இது பேக்ரவுண்டு முடிஞ்சு. அந்த டைமை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரியலிஸ்டிக்காக போய் போட்டுக்கிட்டு செலவு பண்ணி டைம் அடிக்க வேண்டாம். சூப்பர் சார். இப்போ ஃபைனல் क्वेश्चन, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு 2 இன்னொன்று அவங்க அனௌன்ஸ் பண்ணல கம்பெனி அப்படிங்கிறதுனால நான் வெளியில் சொல்ல முடியல. 2 படங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னொரு படமும் ப்ரொடக்ஷன் டிசைனர் அவங்க மணிசார் படம் தான், அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம லொக்கேஷன்லாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே அவங்களுக்கு என்னென்ன 2-3 வேலையெல்லாம் இருக்கும், அதை இது தனித்தனியாக பிரித்து போட்டு வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நன்றி சார். நன்றி.